மரியாதை சந்திக்கக்கூடிய மகிமை, அவரை துதிக்க ஆராதனை பண்ணுகிறேன், அவருக்கு மகிமை செலுத்தப்படுகிறேன். இந்த இடத்துல வந்து இந்த மகிமையான வெளிச்சம் பிரகாசிக்க முடியாது. மரியாதை செஞ்சுட்டு அதே தேவத்தோடு நம் நடுவில் வந்து இணைந்தபடியாக இன்றைக்கு உன்னோடு கூட கர்த்தர் முகமுகமாய் பேசும்படியாக மகிமையான வல்லமையை நீங்கள் தரிசிக்கும்படியாக அற்புத அடையாளங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். சோர்ந்து போகும் வேதனை தருகின்றேன், சத்துவமில்லா வேலையிலாரை பெருக செய்கின்றேன். சோர்ந்து போகும் நேரத்தில் கூட வேதனை தருகின்றேன், சத்துவமில்லா வேலையிலாரை பெருக செய்கின்றேன். அவருக்கு சுகந்த ஒரு வசதியாக உன்னதமானவருக்கு உகந்தவரை செலுத்த முடியாது. தேவ சமூகத்தில் வந்திருக்க கர்த்தருடைய ஜனமாக நாம் ஒருமனப்பட்டு விசுவாசத்திலே கர்த்தருடைய ஆவியிலே உன்னதமான அபிஷேகத்திலே பரலோக ராஜ்யத்தை வெளிச்சத்திலே அவருக்கு மகிமை செலுத்தபடி கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நடத்தி வந்த வழிகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கையை தட்டி பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தானே நடக்கும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தானே நடக்கும் போது என்னை கேட்பவரே. எந்த சூழ்நிலையில எந்த உபத்திரத்துல எந்த போராட்டத்துல எந்த பாரத்துல கர்த்தருடைய சந்திப்பா வருத்தத்தோடு வந்திருக்கிறேன், பாரத்தோடு வந்திருக்கிறேன், சஞ்சலத்தோடு வந்திருக்கிறேன், கவிப்போடு இருக்கிறேன், பயத்தோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், உலகோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன். ஆகாரை கர்த்தர் சந்திக்கிறார். இன்றைக்கு அந்த பள்ளத்தாக்கு நடுவிலே கர்த்தருடைய சந்திப்பா. விதியோடுக்கு தரிசனமானவர், விதியோடுக்கு தன்னை வெளிப்படுத்தினவர், ஆகாரை பேசினவர், ஆகாரை அழைத்தவர், மோசேயோடு கூட முகமுகமாய் தரிசனமானவர், யோசுவாவோடு கூட இருந்தவர் உன்னோடு கூட வருவார். கடந்து வரக்கூடிய பாதைகள் மனாந்தரமாக இருக்கலாம், பள்ளங்கள் நிறைந்ததாக இருக்கலாம், ஏற முடியாமல் இருக்கலாம், இறங்க முடியாமல் இருக்கலாம், எதையும் சாதிக்க முடியாமல் இருக்கலாம், எந்த திட்டமும் நிறைவேறாமல் இருக்கலாம், கைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராமல் தடைபட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை இன்றைக்கு தரிசிக்க வந்திருக்கிறேன், இந்த தேவனை இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறேன். உனக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து வாசல்கள் திறக்கப்படுவதா? ஆமென். ஐக்கியத்திற்கு சமம். அதுவே நீ என்னோட கூடவே இருக்கிறேன், நீ என் கூடவே இருக்கிறேன், என்னை நடத்தி வருகிறேன், என்னை பாதுகாக்கிறேன், எனக்கு விளக்கு தருகிறேன். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே
பார்த்து கொண்டே இருக்கிறார். தானிலே நடக்கும் போது என்னை காத்தவரே, தாகத்தாலே தளரும் போது என்னை கேட்பவரே, என்ன கோரி என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன கோரி என்ன துணையாளரே, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் நீரே எனக்கு துணை. என்னைக்கோ நீ என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வார்த்தையானவரே, வசனத்தை அனுப்புவார், ஆழ்த்தி அனுப்புவார், உன்னை குணமாக்குவார், அழிவுக்கு தப்பிப்பார், உன்னை தூக்கி எடுப்பார், உன்னை சுமப்பார், உன்னை தாங்குவார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் நடக்கும் போது என்னை காப்பவரே, தாகத்தாலே தளரும் போது என்னை கேட்பவரே, நாகமா இருக்கிறியா? பயத்தோடு இருக்கிறியா? உன்னை அறிந்தவர் ஒருவர். என்னை காப்பவரே, தாகத்தாலே தளரும் போது என்னை கேட்பவரே. உன்னை ஆராய்ந்து அறிந்தவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். அவரை போல உன்னை புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழைத்த அந்த தெய்வத்தை போல தாயின் கருவிலே நம்மை உருவாக்கி பெயர் சொல்லி நம்மை அழைத்து இந்த நாள் வரையிலும் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அவரை போல அன்புள்ளவர், அறிந்தவர், புரிந்தவர், பிரியமாய் இருக்கிறவர், நேசிக்கிறவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. உலகத்தின் அன்பு, உலகத்தின் நேசமும் அது மாறி மாறி வரும். அல்லேலூயா. கணவனுடைய அன்பு ஒரு நாள் மாறும், மனைவியின் அன்பு ஒரு நாள் மாறும், பிள்ளைகளுடைய அன்பு, பெற்றோருடைய அன்பு ஒரு நாள் மாறும். ஆமென். அல்லேலூயா. சில நேரம் அன்பு இருக்கும், சில நேரம் கோபம் இருக்கும், சில சமயம் பிரிவு இருக்கும். அல்லேலூயா. உலகம் மாறி 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 இந்த உலக வாழ்க்கையை நம்மை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி பலவிதமான பார சுமைகள் உன்னை அழுத்தும் போது, பலவிதமான எதிர்பார்க்காத இக்கட்டுகள் உன் இருதயத்துக்குள்ளே புகுந்து உன்னை குடைந்தெடுக்கும் போது, சுமக்க முடியாத துக்கங்கள் இருதயத்தை அப்படியே உன்னை குடாயும் போது, தாங்க முடியாத சூழ்நிலையில, சுமக்க முடியாத வேதனையில, தடுமாறி எழுந்திருக்க முடியாத நிலைமையில என்னை தாங்க, எனக்கு உதவி செய்ய, எனக்கு அற்புதம் செய்ய, என்னை பலப்படுத்த, என்னை விசாரிக்க இந்த பூமியில ஒருவரும் இல்லை என்று கைவிடப்பட்ட நிலைமையில வரும்பொழுது, தடுமாறுகிற நேரம், தத்தளிக்கிற நேரம், காப்பாற்ற யாரும் இல்லாத நேரம், கை தூக்கி விடாத நேரம், பரமபிதாவுடைய கரமனை தேடி வந்து, பரமபிதாவுடைய தேடி வந்து, பரமபிதாவுடைய தேடி வந்து அவர் சொல்றார், பயப்படாதே. அவர் சொல்றார், உன் வலது கரத்தை பிடிப்பேன், உன்னை பிடித்து நீ பயப்படாதே. யார் உனக்கு துணையினாலும் பரவாயில்ல, யார் உனக்கு உதவி செய்யலாம் பரவாயில்ல, யார் உன் கண்ணீரை துடைக்கலாம் பரவாயில்ல. அவர் சொல்றார், உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, இதோ நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், உனக்கு துணையாய் இருக்கிறேன். உலகத்தில் இருக்க துணை மாறிடும். அல்லேலூயா. உலகத்திலே நமக்கு துணையாய் வந்ததெல்லாம் வந்த வழியே வந்த வழியே போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு முறை உன் வாழ்க்கையிலே இந்த மெய் தெய்வம் அவர் வந்தார் என்றால் உலகத்தின் கடைசி பரியந்தமும்
அவரை விலகாதபடி உன்னோடு கூட சஞ்சரித்து எல்லா இக்கட்டுகளிலும் வேதனைகளிலும் பிரச்சனைகளிலும் பலவிதமான நெருக்கடிகளிலும் அவர் உன்னோடு கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. எதுமே சொல்ல ஆண்டவரே, ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறோம், ஆண்டவரை தேடிதான் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒரு வார்த்தை புலம்பல்ல அழகா எழுதியிருக்கிறது, ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார். கைதிருக்கிறது எப்படி, என்ன மாதிரி, எந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வார்த்தை வேதம் சொல்லுகிறது. இந்த ஆண்டவர், உன்னை அழைத்த ஆண்டவர், உன் கரபிடித்த ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். கைவிடப்பட்ட மாதிரி உனக்கு தெரியும், ஆனால் கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் கூட கெத்செமனே தோட்டத்துல இயேசு சொல்றாரு, ஆண்டவரே இந்த மகா கொடிய வேதனையை என்னால் தாங்கவே முடியலப்பா. எதுவுமே சொல்ற ஆண்டவரே, கெத்செமனே தோட்டத்துல வந்து நிக்கிறியே, கெத்செமனே தோட்டத்துல வந்து அமர்ந்து நிக்கிறியே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? நீ எங்க வந்து நிக்கிற? கெத்செமனே தோட்டத்துல வந்து நிக்கிற. ஆமென். இயேசு சொன்னார் பிதாவை நோக்கி, ஆண்டவரே என் பிதாவே, எனக்கு முன்பாக இருக்கிற நான் சந்திக்க போகக்கூடிய இந்த மகா வேதனை, இந்த உபத்திரவம், இந்த கொடிய பாரங்கள், நான் சுமக்கக்கூடிய அந்த பார சிலுவை வேதனை, நான் வாங்கக்கூடிய அடி, என் மேல் படக்கூடிய காயங்கள், அனுதினமும் வாழ்க்கையில் சந்திக்கிறாயே, பலவிதமான சிக்கலை சந்திக்கிறாயே, பலவிதமான உபத்திரங்களை சந்திக்கிறாயே, பலவிதமான நிபச்சொல்லை சந்திக்கிறாயே. இதே பாடுகளை தான் கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தர் சந்தித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, கைவிடப்பட்ட நிலைமை வருகிறது, கைவிடப்பட்ட சூழ்நிலை வருகிறது, எந்த மனுஷ உதவி இல்லை, எந்த பக்கபலமும் ஆதரவு இல்லை. இயேசு தனித்து விடப்பட்டவராய் கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலப்பட்டவராய், வேர்வை அவருடைய சரீரத்திலிருந்து இறங்கி அது ரத்தமாக பூமியில விழுகிற நேரம் வரையிலும் அவருக்கு பலன் தர, தாங்க, விசாரிக்க, ஆதரவு சொல்ல யாருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு பதிலை சொல்ல அவருக்கு துணையாக யார் இல்லை. கைவிடப்பட்ட நிலைமை, வேதனை தாங்க முடியல, அவருடைய வேர்வை ரத்த துளிகளாக இந்த பூமியில விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயும் நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறல, எவ்வளவோ வேதனைப்படுறல, வேர்வை சிந்தி சிந்தி நீ சிந்திக்கிற சிந்தனை உன்னை தூங்க விடாமல் உன் மண்டைக்குள்ள குடாய்ந்து கொண்டிருக்கிற பலவிதமான உபத்திரங்கள் இன்றைக்கு நீங்க ஆண்டவரே இந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேனே. இயேசு சொன்னதை போல, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். எதுவுமே சொல்ல, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் இன்றைக்கு நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு நான் அனுபவிக்கிறேன், இன்றைக்கு நான் வேதனைப்படுகிறேன். ஆண்டவரே இந்த வேதனை, இந்த உபத்திரவம், இந்த பாடுகள், இந்த நெருக்கடி என்னை விட்டு உமக்கு சித்தமானால் நீக்கி போடு. ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே செய்யும். ஹல்லேலூயா. அவர் பிதாவை நோக்கி கேட்கும்போது பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வருகிறார்கள். கையை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. பரலோகத்தில் தேவதூதர்கள் இறங்கி வருகிறார்கள். நீ கேட்டியா? நான் கேட்டியா? கெத்செமனே தோட்டத்தில் வந்து நிக்கிறியே, உன் கண்கள் தண்ணீர் வருதா? ஏர்வை ரத்த துளியா மாறுதா? உபத்திரத்தை நினைக்கிறியா? பிரச்சனையை பார்க்கிறியா? உன் கஷ்டத்தை உணர்றியா? நீ சுமந்திருக்க வேதனை உணர்றியா? உடைந்த உள்ளத்தோடு நொறுங்கின ஆவியோடு ஒரு சமூகத்திலே நின்றார். ஹல்லேலூயா. ஒரு வேளை அப்படிப்பட்ட வேதனையில இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்திலே, இந்த கெத்செமனே தோட்டத்திலே நீ வந்து நிற்பாயானா, பிதாவை நோக்கி அந்த வேண்டுதலை நீ செய்யக்கூடிய ஆளாக இருந்தா, உன்னை சந்திக்க பிதாவானவர், உனக்கானவர், உன்னை அழைத்தவர், கூடவே இருக்கிறவர் தம்முடைய தூதரை அனுப்பி உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவரை விசுவாசிக்கிற? நீ நிக்கிற இடத்துல தேவ தூதர்கள் வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீ புரிஞ்சுக்கணும், எந்த ஆராதனையும்
தேவ தூதர்கள் இல்லாமல் நம்மளால செய்ய முடியாது. அல்லேலூயா. எல்லா ஆராதனையிலும் தேவ தூதர்கள் இறங்கி வந்துருவாங்க. ஆமென். பரலோகத்தின் மகிமை இறங்கி வந்துரும். ஆமென். நம்மை சூழ்ந்து ஒரு மகிமையான மேகம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. அது சுகந்த வாசனையாக தேவ தூதர்கள் ஒரு சமூகத்தில் கொண்டு போவார்கள். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நான் சுமந்து கொண்டிருக்கிற வேதனை, என் துக்கங்கள், என் பிரச்சனைகளை கர்த்தர் நீக்கும்படி, எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படி, எனக்கு ஒரு பலனை கொடுக்கும்படி, நான் தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை அவர் உண்டாக்கும்படி எனக்காக இன்று அவர் சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு தேவ தூதர்களை அனுப்பி எனக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கு சொல்ல ஆண்டவரே, இயேசுவே நீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். ஆமென். எதுக்கு சொல்ற, என்னோட கூடவே இருக்கிறீர். ஆமென். ஆமென். நல்ல கைத்தட்டி சொல்லுமா, என்னோட கூடவே இருக்கிறீர். என்னோட கூடவே இருக்கிறீர். என்னோட கூடவே இருக்கிறீர். இயேசுவே என்னோட கூடவே இருக்கிறீர். நான் பயப்படேன். அதிசயங்களை எனக்கு செய்வீர். என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுவியா? என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவன் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. சொல்லு சொல்லு சொல்லு. வெளிச்சம் நீரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்தார்கள். எல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. உனக்கு சொல்லியா? என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே யார் இல்லை பரவாயில்ல, நீ கூட இருக்கிறார்கள். இல்லாமல் நான் வாழ முடியாது.
இந்த பூமியில வாழ முடியாது. ஒரு நிமிடமும் வாழ முடியாது. ஒரு நாளும் வாழ முடியாது. ஆமென். இல்லாமல் நான் வாழ முடியாது. கையை தட்டி உற்சாகமா வாயத்து அவருக்கு மகிமையா. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானியே, சோதனை நேரத்தில் நண்பரானியே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானியே, ஆமென். சோதனை நேரத்தில் நண்பரானியே. ஓ வியாதியின் நேரத்தில் வைத்தியரானியே, சோதனை நேரத்தில் நண்பரானியே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எல்லாமே நீங்களான என் வைத்தியர் நீரே. நண்பரும் நீரே. ஆமென். எல்லாமே நீங்களானவா. சொல்லு வாய். என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எல்லாமே நீங்களானவா. ஓ வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எல்லாமே நீங்களானவா. என் தகப்பனும் நீரே, என் தாயும் நீரே. எல்லாமே நீங்களானவா. என் தகப்பனும் நீரே, என் தாயும் நீரே. எல்லாமே நீங்களானவா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. எல்லாமே நீங்களானவா. என் வெளிச்சம் நீரே. என் ஜீவனும் நீரே. வருவார், வருவார், வருவார். உன்னை சந்திக்க வருவார், உன்னை சந்திக்க வருவார். தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். வெளிச்சம் உன்மேல் இறங்கி வரும். இறங்கின காயங்களால் நீங்களானவா. என் கூடவே இரும். இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாதே. பக்கத்திலே இரும். ஆமென். இயேசுவே, ஆமென். இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென். சொல்லு, சொல்லு, விசுவாசமா. என் கூடவே இரும். இயேசுவே, நெருக்கத்துல, 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 பிரச்சனை நேரத்துல, வேதனை நேரத்துல, பாடுகிற நேரத்துல, போராட்டத்து மத்தியில, அவமான மத்தியில, அசிங்கப்படுற நேரத்துல, கர்த்தாவே, சர்வவல்லவரே, என்னோடு கூடவே இருக்கிறார். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென். இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானியே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானியே. அற்புதத்தின் இருளான வாழ்க்கை, கர்த்தருக்கு இசைச்சமானி. அவர் நாமம் அதிசயம். உயிரற்ற வாழ்க்கையிலே அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் நித்திய பிதா. அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் சமாதான பிரபு. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானியே. சொல்லு, சொல்லு. ஆமென். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானியே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானியே. உயிரழைக்கும் இருளான வாழ்க்கையிலே வெளிச்சம் இறங்கி வெளிச்சமானியே. இன்னைக்கு வழிகள் திறங்க. உயிரற்ற வாழ்க்கையிலே தேவன் திறக்கின்றது. பரலோக வெளிச்சமே. ஆமென். ஓ, ஜீவனும் நீரே. எல்லாமே வெளிச்சம், 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 வெளிச்சம். எல்லா இருளும் பிசாசின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள், இருளின் ஆவிகள், நெருக்க ஆவிகள், பிரச்சனைகள் ஆவிகள். அற்புதத்தின் வெளிச்சமே. எல்லாமே நீங்களானவா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. எல்லாமே நாளை வளர்க்க முடியாது. இயேசு வளர்க்க முடியாது. ஆமென். அவரை விசுவாசிக்கிறவர் இருளிலே நடக்காமல் வெளிச்சத்தில் என் கூடவே இரும். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும். ஆமென். ஜீசஸ். இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இல்லாமல் நான் வாழ முடியாது. நீங்க இல்லாமல், நீங்க இல்லாமல், நீங்க இல்லாமல், நீங்க இல்லாமல், நீங்க இல்லாமல். இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றாண்டவரே, நீ இல்லாம
என்னால வாழவே முடியாது. எவ்வளவுதான் வாழ்க்கையில இருந்தாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையில நான் பார்த்தாலும், ஜீவனுள்ள தேவன் கூட இல்லைன்னா அந்த வாழ்க்கை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. எவ்வளவுதான் வேதம் சொல்ல, எவ்வளவுதான் மனுஷன் தன்னுடைய சுய பலத்தினால், சுய அறிவினால், மாமிச பலத்தினால் உலகம் எல்லாவற்றையும் அவன் ஆதாயப்படுத்திக் கொண்டாமல், மனுஷ பலத்துல, மனுஷ அறிவில, சுய புத்தியில, சுய அறிவில எவ்வளவுதான் உலகத்தில் ஓடி ஆசீர்வாதத்தை சம்பாதித்தாலும் வேதம் சொல்லுகிறது தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார் அவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடி 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 சம்பாதிக்கிறான், ஓடி 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 பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறான். ஆனால் இந்த ஜீவன் பரலோகத்துக்கு போகிறதா அல்லது நரகத்துக்கு போகிறதா என்பதை அறியாமலேயே, அல்லேலூயா, அல்லேலூயா, உலகம் அனைத்தையும் மனுஷன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை இழந்தால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஜீவன் ஒளிந்திருக்கிறது. கைதிருக்கட்டமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதம் அழகா சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் என்னுடைய ஜீவன் அதிலே ஒளிந்திருக்கிறது. அது எங்க போகாது. கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ, கிறிஸ்து எங்க வாசம் பண்ணுகிறாரோ அங்கே நான் இருப்பேன். ஆமென். உலகத்தை அல்ல, உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, உலகத்தையும் உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவரையே நான் தேடி வந்திருக்கிறேன், அவரையே நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நான் உலகத்தில் ஒளியாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் நித்திய வெளிச்சத்திலே இருப்பான். அவரை நம்புறியா? அவரை நம்புறியா? அவரை நம்புறியா? இப்ப சொல்ல, ஆண்டவரே நான் உண்மையே நம்புறேன், உண்மையே நம்புறேன், உண்மையே நம்புறேன், உண்மையே நம்புறேன், உண்மையே நம்புறேன். அந்த நித்திய வெளிச்சம் பரலோகத்தில் பிரகாசிக்கிறது போல என்னையும் என் குடும்பத்தையும் என் வாழ்க்கையும் இப்போதே அது பிரகாசிக்கிறது. கையெழுத்து சொல்லி எல்லா இருளும் ஓடி போய், எல்லா இருளும் ஓடி போகணும், எல்லா குறைவு ஓடி போகணும், எல்லா வேதனை ஓடட்டும், எல்லா கைத்தறி உற்சாகமாய், எல்லா பிரச்சனை ஓடட்டும், எல்லா கஷ்டம் ஓடட்டும், எல்லா கண்ணீர் ஓடட்டும், எல்லா துக்கங்கள் ஓடட்டும், எல்லா புலம்பல் ஓடட்டும், எல்லா நெருக்கங்கள் ஓடட்டும், எல்லா பாரங்கள் ஓடட்டும், எல்லா வியாதிகள் ஓடட்டும். கர்த்தருடைய வெளிச்சம் உனக்குள்ளே இறங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென். நீ நோக்கி பார்க்கறியா? யாரை பார்க்கிற? அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசித்தது. ஆமென். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குதே, உங்க அழகான குரல் என்னை தாங்கி நடத்துதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வார்த்தைகளை நாம் மாற்றி பாடுவோம், அது ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்க அழகான வார்த்தை என் உள்ளத்தை அசைக்குதே, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துதே, உங்க அழகான வார்த்தை என் உள்ளத்தை அசைக்குதே, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துதே, உங்க அழகான வார்த்தை என் உள்ளத்தை அசைக்குதே, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துதே. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான
என் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? இந்த இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரா? என் பிரச்சனை மாறுமா? என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா? நான் தேடுகிற நிம்மதி சுகம் எனக்கு இப்போது கிடைக்குமா? என் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் என் வாழ்க்கை விட்டு ஓடி போகுமா? எதுவுமே நினைக்கிறேன் உடைக்குள்ளே எழுதிக் கொண்டிருக்கிற 1000 கேள்விகளுக்கு ஒரே பதில். நானே உன் பரிகாரி, நானே உன் ரட்சகர், நானே உன் மீட்பர், நானே உன் தேவனாகிய கர்த்தர், நானே உன்னை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள். அவர் நம்பி பாடு, அவர் நம்பி நில்லு, அவர் நம்பி துதி. 75 வயசுல கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒருத்தர் நம்பினான். 100 வயசுல கர்த்தரை நிறைவேற்றினான். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், பார்த்து கொண்டு பேசியிருப்பார். ஆமென். அதை நிறைவேற்ற எனக்கு அற்புதமான நாளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாமை போல நானும் நம்புவேன், ஈசாக்கை போல நானும் நம்புவேன். ஆமென். ஆபிரகாமை போல நான் நம்புவேன், ஈசாக்கை போல நான் நம்புவேன். சொல்லு. ஆபிரகாமை போல நானும் நம்புவேன், ஈசாக்கை போல நான் நம்புவேன். ஒண்ணுமே இல்லையே நானும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். சொல்ல பாருங்க. ஒண்ணுமே இல்லையே நானும் நம்புவேன், ஒண்ணுமே இல்லைனாலும் நடக்கலாம். எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இது நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்களாவே. நான் நம்புவேன், ஆமென். இது நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்களா. உங்க அழகான வார்த்தை என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான சத்தம் என்னை தூக்கி எடுக்குது. உங்க அழகான வார்த்தை என் உள்ளத்தை அசைக்குது. இப்போது அசைக்கட்டும். உங்க அழகான சத்தம் என்னை தூக்கி நடத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். சொல்லு. நான் நம்புறேன், இதோ நம்புவேன். என் நம்பிக்கை நீங்கதாங்களே. நம்பிக்கையே இயேசு நீங்கதான். யோசேப்பை போல நான் நம்புவேன், யோபுவை போல நானும் நம்புவேன். யோசேப்பை போல நான் நம்புவேன். நம்புவேன். யோபை போல நானும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். சொல்லு. அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சொத்து சுகத்தையும் மனைவி பிள்ளைகளையும் இழந்து ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு பேர் தான் யோபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல ஆயிரம் பேர் வேலைக்காரர்கள், பல சொத்து, கோடி கோடியே சொத்து. ஆமென். 7 குமாரத்திகள். ஆமென். 3 குமாரத்திகள், 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள். யோபுவின் குமாரத்திகளை போல அவ்வளவு அழகுள்ள பெண்கள் அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் பூமியில இல்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவ்வளவு அழகான பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். ஆமென். ஆடு, மாடு, ஒட்டகம், கழுத அப்படின்னு பல சொத்து எல்லாம் சடிதியாய் அவனை விட்டு நீங்கியது. ஆமென். 7 பிள்ளைகள் செத்தார்கள், 3 பெண் பிள்ளைகள் செத்தார்கள். மனைவி தூசிங்கா அவமானப்படுத்தப்பட்டான். உடம்பெல்லாம் வியாதி, உடம்பெல்லாம் நோய். ஆமென். அவன் சொல்றான், என் எலும்புகளை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. யோபுவின் சரீரத்திலிருந்து
அந்த சரீரம் அப்படியே அழுகி கீழே விழுவதை, புழுக்கள் அதிலே நெளிந்து கொண்டிருப்பதை அவர் மனைவி பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், இன்னுமா இந்த நிலைமையில இந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிற? ஹல்லேலூயா. இவ்வளவு வேதனைப்பட்டுமா, இவ்வளவு கொடிய வேதனையிலுமா இந்த ஜீவனை பிடித்துக் கொண்டிருக்கிற? அந்த ஜீவனை விட்டுடு, உன் தேவனை தூஷித்து அவரால் ஒண்ணு செய்ய முடியாது, உன்னை குணமாக்க முடியாது, உனக்கு அற்புதம் செய்ய முடியாது. நீ இழந்து போனதை, உன் கைவிட்டு போன ஆசீர்வாதத்தை திரும்ப பெற முடியாது. இந்த தேவனை எதுவும் செய்ய முடியாது. ஆகவே அந்த தேவனை தூஷித்து உயிரை விடியா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று யோபுவை பார்த்து தன் மனைவி ஏளனமாய் பேசினான். ஆனால் அவன் சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும், என் ஜீவனே போனாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஜீவனோட வார்த்தை. எதுவுமே சொல்றேன், அவர் என்னை கொன்று போட்டாலும், எல்லாம் கைவிட்டு போனாலும் அதை அவர் எனக்கு திருப்பி தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பி தருவார். வேதம் சொல்லுகிறது, இழந்து போனது தேடவும் திரும்ப கொடுக்கவும் இயேசுவை தேடி வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. யோசேப்பை தூக்கி குழியில போட்டான், கூட பிறந்தவனை தூக்கி போட்டான். கூட பிறந்த 11 பேரும் எல்லாம் சேர்ந்து யோசேப்பு கர்த்தருடைய பிள்ளை என்பதை அறிந்து தூக்கி குழியில போட்டான். சாக போற நிலைமை. ஆமென். குடியில விழுந்தவனை தூக்கி எடுக்க கருவிலை உருவாக்கினவர், பேசல் அழைத்தவர், ஒரு ஆளை எழுப்பி கர்த்தர் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. எல்லா நிலைமையிலும் சொல்லுங்க, எதுவும் சொல்ற ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லு, ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலைமையிலும், எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் நான் சோர்ந்து போகாமல் உம்மையே நம்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவைகள் உமக்கு தெரியும், அதை செய்வேன். நம்பிக்கை இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு சொல்ற நம்புற ஆண்டவரே? ஆமென். யோசேப்பை போல நானும் நம்புவேன், யோபுவை போல நானும் நம்புவேன், யோசேப்பை போல நானும் நம்புவேன். கேள்வியா, கேள்வியா. யோசேப்பை போல நானும் நம்புவேன், யோபுவை போல நானும் நம்புவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல நல்லா வாயத்திலிருந்து. சிம்பிளான வார்த்தை தான், ஆனா விசுவாசம் உள்ள வார்த்தை. யோசேப்பை போல நானும் நம்புவேன். ஆமென். யோபுவை போல நானும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன். இன்னும் கைது கைது வைத்து 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 அவரே வைத்து நான் நம்புறேன். இன்னும் 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 என்ன அதிகமா மொழிபலத்தோடு நான் நம்புறேன், என்ன நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதா. உங்க அழகான வார்த்தை என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான சத்தம் என்னை தூக்கி நடத்துது. உங்க அழகான வார்த்தை என் உள்ளத்தை அசைக்குது, அழகான சத்தம் என்னை தூக்கி நடத்துது. உங்க அழகான சத்தம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான சத்தம் என்னை தூக்கி நடத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே
விலகினாலும் நம்புவேன். பிறர் என்னை தூற்றினாலும் நம்புவேன். நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். நான் நம்புவேன். நான் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன். இப்ப நம்புறேன். வல்லமை நம்புறேன். வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. ஹல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாத எங்களை, உலகத்தாலே தூக்கி எறியப்பட்ட எங்களை, அவமானங்களை, லட்சங்களை, துக்கங்களை, வேதனைகளை, உபத்திரங்களை, வியாதி, பலவீனத்தை, பிரச்சனை, கஷ்டத்தை சுமந்து கொண்டிருக்கிற எங்களை நேசிக்க பிரியமுள்ள பிதாவே, எங்களை நேசிக்கிறவரே, எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாதவரே, எல்லா நிலைமையிலும் எங்களை பாதுகாக்கிறவரே, சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடி, நியாயக்கேட்டின் மகனை அணுகாதபடி, பொல்லாப்பின் வல்லமைகளை எங்களை சேதப்படுத்தாதபடி, தீங்கு எங்கள் குணத்தை அணுகாதபடி உம்முடைய மறைவிட வைத்து பாதுகாக்கிறீரே. உம்முடைய தழும்புகளினாலே எங்களை குணமாக்கி எங்கள் நிந்தையை நீக்கி போடுகிறவரே, அவமானத்தை அகற்றுகிறவரே, இருதயத்தின் காயங்களை குணமாக்குகிறவரே, நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஆமென், ஆமென். அவர் சொன்னாரு, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் உனக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்னாலே கூடாத காரியம், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமானவைகள் ஒன்று உண்டா? எத்தனை சொல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மால் சொல்லு, உம்மால் எல்லாம் எல்லாம் உம்மால், பின்னாடி பின்னாடி உம்மால் எல்லாம் ஆகும். என் வாழ்க்கையை சொல்லு, என் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற சொல்றியா? வாய்ப்பு நீயே சொல்ல மாட்டேன், சொல்லி கொடுத்தாலும் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. சொல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக உயர்த்த உம்மால் ஆகும். என் வாழ்க்கையில் அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய உம்மால் ஆகும். நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசேப்பை போல நானும் நம்புவேன், யோபுவை போல நானும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். ஹல்லேலூயா. எல்லாம் போயிடுச்சா? நிம்மதி, சந்தோஷம், தூக்கம், சமாதானம் எல்லாம் போயிடுச்சா? எல்லாம் போயிடுச்சா? கவலைப்படாத, கவலைப்படாத. நீ ஆராதிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன். அவர் சபையில் வந்திருக்கிறது. சொல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தருக்கு இப்போ என்னை விட்டு எல்லாம் போச்சு, எனக்கு இப்போது எல்லாம் இறங்கி வரும். ஆயத்தனை கையை தட்டி எல்லாம் இறங்கி வரும். பரலோக ராஜ்யத்தின் பரிபூர்ண நன்மைகள் உன்னை நிரப்பட்டும். என் கூடவே என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே கையை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி, ரபா ஹதினிபோ ஷாகா பதுரா பலபா ரிபா ஹபதுரா பலதனமா கபா ரிபா ஹபதுரா பஷபா கபா. கையை உயர்த்தின வேலையில ஆவியான சொன்ன கையை உயர்த்த சொல்லு, கையை உயர்த்த சொல்லு. என் ஜனங்களை சமயத்தில் உயர்த்த சொல்லு. எதெல்லாம் எதெல்லாம் அவருடைய கைகள் விட்டு போனதோ, எதெல்லாம் கைகள் விட்டு போனதோ, இப்போ அவருடைய கரத்திலே அதை திரும்ப நான் கொடுக்கிறேன், திரும்ப கொடுக்கிறேன். ரபா 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 துரா பலபா ஷகபா ரபா சொல்லாதவே உள்ளது சொல்லு. வாழ உள்ளது அன்றுவே. நான் இதெல்லாம் இழந்துட்டேன், இதெல்லாம் இழந்துட்டேன், நிம்மதியை இழந்துட்டேன், சந்தோஷத்தை இழந்துட்டேன், அன்றுவே எல்லாத்தையும் இழந்துட்டேன், வருமானத்தை இழந்துட்டேன், சுகத்தை இழந்துட்டேன், தூக்கத்தை இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போ 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 நம்பிக்கோடு 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 நீ சொன்னே, நம்பிக்கோடு சிறைகளை அன்னைக்கு வா ரெட்டிப்பா தருவேன் சொன்னே. நம்பி 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 நிற்கிறேன், நம்பி நிற்கிறேன், நம்பி நிற்கிறேன், நம்பி நிற்கிறேன். நீ செய்யப்பா அன்றுவே. உமக்கு நேராக, சமூகத்தை நேராக, ராஜ்யத்தை நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறேன். உடைய ஜனத்துடைய கரத்திலே உடைய மகிமையான வெளிச்சம் இப்போது இறங்கட்டும். கபா ஷபா கபா துரபா ரிபா ஹபா துரபா ஷபா துரபா ரிபா ஹதினிமா கபா துரபா ஹரிஹா ஹதரா ஷகா பதுரபா அபதிபி கபா துரபா. ஆவியான கிரீசிதா, ஆவியான கிரீசிதா, ஆவியான கிரீசிதா. கபா கபா கதரி பலா கபா துரபா ஹலிபலா ஷபா கபா துரபா. ஹalleluya 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 ஹalleluya. இப்போ 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 விடுதலை பெற்று, இப்போ விடுதலை பெற்று, இப்போ விடுதலை பெற்று, இப்போ விடுதலை பெற்று. ஒரு நம்பிக்கை, நம்பிக்கை இருக்காது, நம்பிக்கை இருக்காது. உள்ள ஆவியில் நிரம்பி, ஆவியில் நிரம்பி, அப்பா கபா 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 ஆவியில் நிரம்பி உனக்கு எதிராக கிரீசிக்கிற, உனக்கு எதிராக போர் செய்கிற, உனக்கு எதிராக எதிர்த்து நிற்கிற பொல்லாத பிசாசு வல்லமையான கத்திகள் உடைக்கப்பட. சபா கபா கபா ஆவியில் நிரம்பி கையை தட்டி கர்த்தாவே என்னை தொட. ரபா சபா கபா ரபா. இப்போ 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 கிரீசி, இப்போ கிரீசி, இப்போ கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இப்போ ஒரு அற்புதம் நடக்கட்டும். மேல 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 மகிமையான வெளிச்சம். சபா கபா எல்லாம் இருளின் ஆவி, பிசாசின் ஆவி, வேதனைப்படுத்துகிற ஆவி, பாரத்தை உண்டு பண்ணுகிற ஆவி, உன்னை காயப்படுத்துகிற ஆவி, உன்னை அழைப்படுகிற ஆவி, துக்கப்படுத்துகிற ஆவி வெளியே புறப்பட்டு போ. உங்க அழகான வார்த்தை என் உள்ளத்தை அசைக்குது. ஹல்லேலூயா. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. அதில் செட்டகைக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல நீங்கள் வளர்வீர்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போ. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. உங்கள் அழகான வார்த்தை என் உள்ளத்தை அசைக்குது. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலையாவீர்கள்.
கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. உங்க அழகான சத்தம் என்னை தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை இழந்தாயோ, எதை இழந்தாயோ, எதை இழந்தாயோ, எதை இழந்தாயோ, ஆவியானவர் பேசுறார் உங்ககிட்ட. எதை இழந்தாயோ, ஏதோ சபா கபதுரபல ஒரு மகிமை இறங்குதல்ல. எதை இழந்தாயோ, எதை இழந்தாயோ, எதை கைவிட்டு போனதோ, எதை பார்த்து அவனை, எதை பார்த்து வேதனைப்படுகிறாயோ, எதை பார்த்து துக்கப்படுகிறாயோ, எதனால கண்ணீர் வடிக்கிறாயோ, எதனால வேதனைப்படுகிறாயோ, நீ எதை இழந்தாயோ அதை உனக்கு திரும்ப உனக்கு தந்து உன்னை குஷியாக்கி, உன்னை பசுமையாக்கி, உன்னை கேட்சிலும் புகழ்ச்சியிலும் உன்னை உயர்த்தி, உன்னை மேன்மைப்படுத்தி, உன் சத்துக்களை, எதிராளிகளை, சத்துவை பாதுமையாக்கி கரையை அவர் வைக்கிறார். பாத்திரம் நிரம்பும். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார், பிரகாசமாய் மாற்றுவார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். உன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். நீ கர்த்தருக்கு சாட்சியாக நிற்ப. ஆமென், ஹல்லேலூயா. என்று சொல்ற கர்த்தாவே, என் தேவனே, நான் உமது அடியே இந்த பூமியில் உமக்காக கடைசி நாள் வரைக்கும் உமக்கு சாட்சியாய் நிற்பேன். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, ஆராதனைக்குரியவரே, எல்லா துதி சோத்திரத்துக்கு மேலாக உயர்ந்தவரே, பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவரே, எங்கள் ஆராதனைக்குரிய தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இந்த உயர்த்திருந்த ஆராதனை பரலோக சாயலுக்கும் அதன் நேலுக்கும் அதனுடைய மகிமைக்கும் ஒத்ததாக நாங்கள் இந்த ஸ்தலத்தில் செய்யும்படி எங்களுக்கு பாராட்டிய கிருபை பெரிதாண்டவரே. எங்கள் மேல் உடைய ஆவி அபிஷேகத்தை கிருபையின் கரத்தை வைத்து உம்மை துதிக்க ஆராதிக்க கிருபை செய்தீரே. விசுவாசமுள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்ய உதவி செய்து நமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எதை விதைத்தோமோ அதை நாங்கள் அறுவடை செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உமக்கு சுகந்த வாசனையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதை அங்கீகரிக்க ஆசீர்வதிக்கிறோம். அதை பிரியமாக ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உங்கள் ஆராதனைக்குரிய மீதி பகுதி பொறுப்பெடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.